அசைச்சு ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் பத்தல, இன்னும் சத்தத்தை உயர்த்தி நம் தேவன் இன்னும் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் என்று விசுவாசிக்கிறீங்க? நம் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு கையை தட்டி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை சபைக்குள்ளாய் வரவேற்போமா? எல்லாரும் கரங்களை தட்டி அந்த தேவனை தான் நாம் ஆராதிக்க போகிறோம். ஹalleluya. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ. கைகளை தட்டி மாலையத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ. மாலையத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்ல, சர்வ வல்லவரே. சொல்லுங்க. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்ல, சர்வ வல்லவரே. துதிக்கிறோம் ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே. மாலையத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். மாலையத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் அலங்கும் இழியவரை ஆர்ப்பரிப்போம். கைகளை தட்டி ஆர்ப்பரிப்போம் அலங்கும் இடியவரை ஆர்ப்பரிப்போம். எக்காலமூதி எரிகோவை பிடிப்போம். ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலமூதி எரிகோவை பிடிப்போம். ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. 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 யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் செபித்திடுவேன். சொல்லுங்க. யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் செபித்திடுவேன். விடமாட்டேன் யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் செபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் செபித்திடுவேன். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன், அக்கினி இறங்கும் வரை செபித்திடுவேன். சொல்லுங்க. கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன், அக்கினி இறங்கும் வரை செபித்திடுவேன். எலியாவின் தேவனே இறங்கி வாரும் ஐயா. எங்கள் எலியாவின் தேவனே இறங்கி வாரும். மறுபடியும் சொல்லுவோம். எங்கள் எலியாவின் தேவனே இறங்கி வாரும் ஐயா. எங்கள் எலியாவின் தேவனே இறங்கி வாரும் ஐயா. யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் செபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் செபித்திடுவேன்.
விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன், விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். நம் யாவரும் அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அற்புதமான தேவன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய எங்கள் மத்தியிலே நீ வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 12 மாதங்களும் ஆண்டவரே அப்பா உம்முடைய தயவுனாலே எங்களை நடத்தினீர் ஆண்டவரே. உம்முடைய சத்தியத்தினாலே எங்களை நடத்தினீர் ஆண்டவரே. உம்முடைய கிருபினாலே எங்களை நடத்தி வந்தீராச்சு ஆண்டவரே. இன்னும் சில மணி நேரத்துக்குள்ளாக ஆண்டவரே ஒரு புதிய ஆண்டுக்குள் நாங்கள் ஆண்டவரே அப்பா பிரவேசிக்க போகிறோம் ராஜா ஆண்டவரே. என் தேவன் இந்த நாளில் கொடுக்கிற வார்த்தையை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஆண்டவரே சமாதானத்தோடு ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா வருகிற வருஷத்தில் அடி எடுத்து வைக்க கர்த்தர் உதவி செய்வீராக. உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. நாம் ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் இந்த நாளில் கொடுத்த வார்த்தை ஏசாயா 30:19 வாசிக்கலாம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள், சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். எப்படி இருப்பாங்களா? சீயோன். நம்ம உண்மையிலேயே சொல்றோம், நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். 2024 அழுதது போதும். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தை குறித்து அழுதுருக்கோம், பிள்ளைகளை குறித்து அழுதுருக்கிறோம், பிசினஸை குறித்து அழுதுருக்கோம், வீட்டை குறித்து அழுதுருக்கிறோம், புருஷனை குறித்து நிறைய காரியத்தை நீ அழுத. இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு, நீ இன்றைக்கு கூப்பிடுகிற சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி, அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே, அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். என்ன பண்ணுவாரா? உனக்கு மறு உத்தரவு அருளுவார். இனிமே நீ அழவே வேண்டாம். அல்லேலூயா. இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு, நீ இன்றைக்கு என்னெல்லாம் ஆண்டவர் சமூகத்துல கூப்பிடுறியோ அந்த சத்தத்துக்கு தேவன் அவர் உருக்கமாய் இறங்கி. அப்படியே ஸ்டார்ட் வந்து, என்னம்மா அழுறியா? அழாத. என்ன அடிச்சு சும்மா அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்க மாட்டாரு. அப்படி உருக்கமா கேட்பாராம். நமக்கு பாருங்க, அதிகாரமா கேட்டா கொஞ்சம் கோவப்படுவோம். அதே அன்பா கேட்டாச்சு, எவ்வளவு அன்பா கேட்டாங்க பாரு அவங்க. அல்லேலூயா. நீங்க வேற சொல்றீங்க 2025 கோவமே பட மாட்டீங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. அவ பாருங்க, ஆண்டவர் உருக்கமா இறங்கி அதை கேட்ட உடனே, நீ அழுது கொண்டு கேட்கிற அது கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். உடனே ஆன்சர் கொடுப்பாராம். அல்லேலூயா. ஒருவேளை 2024 உனக்கு ஆன்சர் கொடுக்காம இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்களுக்கு ஆன்சர் கொடுப்பார். கேட்ட உடனே உனக்கு என்ன பண்ணுவார்? இனி நீ அழுது கொண்டிரா, இனி நீ சந்தோஷமா இரு. இனி என்ன பண்ண, உன்னை பார்க்கும் போது வயிற்றுல அடிச்சுக்கணும். என்னப்பா இந்த வருஷம், போன வருஷம்லாம் அழுதுட்டு இருந்தா, இந்த வருஷம் பாருங்க சந்தோஷமா இருக்காங்க. போன வருஷம் கடன் சொன்னாங்க, இந்த வருஷம் பாருங்க 4 வீடை வாங்கிட்டாங்க, ஆசீர்வாதமா இருக்காங்க. அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற தெய்வம். ஏனென்றால் நீ கூப்பிட உடனே உனக்கு மறு உத்தரவு அவரு அருள் செய்வார். அல்லேலூயா. சகல ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பார். நம்ம இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். யாத்ராகம் 14:13 வாசிப்போம். யாத்ராகம் 14:13 வாசிப்போம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி என்ன பண்ணாராம்? உங்களை மாறி திரளான ஜனங்களை பார்த்து மோசே சொன்னாராம், பயப்படாதீர்கள், பயப்படாதீங்க. 24 பயந்தது போதும். அல்லேலூயா. பயப்படாதீங்க. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சகோதரி பயப்படாத, சகோதரர் பயப்படவே பயப்படாத. நீங்க பயப்படாதீர்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு அவர் நீங்க நின்னா போதுங்க. நிற்கிற தெரியுமா? முழங்கால நின்னாலே போதும். அவர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கள், ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை, இன்று காண்கின்ற எகிப்தியரை உன் சத்ருவை காண மாட்டாய். அல்லேலூயா. இன்று நீ காண்கின்ற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இனி என்னைக்குமே பார்க்க மாட்டீங்க. ஒருவேளை இன்னைக்கு வரும்போது சண்டை போட்டு உன்னை அனுப்பிச்சிருக்கலாம். நீ நினைக்கலாம், நான் இன்னைக்கு போற சபைக்கு போகும்போது தேவையில்லாம என் சத்ருவை என்ன சண்டை போட்டுட்டானே, இனி என்ன பண்ண மாட்டீங்க, அவனை காண மாட்டீங்க. கர்த்தர் நம்ம அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, நீங்க சும்மா தான் இருக்க சொல்றார் ஆண்டவர். யுத்தம் நான் செய்யறேன். அல்லேலூயா.
பயப்படாது இருங்கள். நீங்கள் நின்று கொண்டு நீங்கள் முழங்கால் என்று நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை என்ன பண்ணுமா பாருங்கள். எனக்கு கண்ணு இருக்கு, நான் பார்ப்பேன். அல்லேலூயா. நான் காது இருக்கு, நான் கேட்பேன் என்று சொல்ற பிள்ளைகள் அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப இன்னைக்கு என்ன பண்ண, நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. வாசிப்போம். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை, நீங்க காண்கிற எகிப்தினை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இனி என்னைக்குமே நீங்க பார்க்க மாட்டீங்க. அல்லேலூயா. விசுவாசத்தோடு ஆண்டவரே, என் சத்துருவை நான் இனி 2025 நான் பார்க்கவே மாட்டேன். அவன் 24 எனக்கு கொடுத்த உபத்திரவெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா இன்றைக்கு தேவனை சொல்லிட்டாரு, பயப்படாதன்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. அப்ப இனி பாருங்க, பயப்படாத இருங்க. இனி கண்ட எகிப்தினே இனி நீ காண்பதே கிடையாது. அப்ப பாருங்க, நீ தேவன் எனக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிட. ஏன்னா அவர் உனக்காக யாவையும் செய்கிறவர், உனக்காக யுத்தம் செய்கிறவர், உனக்காக சகலத்தையும் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அவர் இருக்கும்போது நம்ம எதுக்குங்க பயப்படணும்? இனி நீ அழுது கொண்டிருக்க மாட்டேன். இனி எகிப்தினை பார்த்து, இனி சத்துருவை பார்த்து பயப்படவே மாட்டேன். கர்த்தர் மிகவும் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். இன்னொரு வசனம் வாசிப்போம். நீதிமொழி 3:17 வாசிக்க கேட்போம். அதன் வழிகள் இனிதான வழிகள். அல்லேலூயா. அதன் வழிகள் எப்படி இருக்குமா? இனிதான வழிகள். அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய வழியும் நானே சத்தியம் ஜீவனுமாய் உங்களுக்கு இருக்கிறேன். அப்ப அவர் வழி எப்படி இருக்கா? இனிதான வழியும் அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். அவருடைய பாதைக்குள்ள நீ வந்துட்டாலே சமாதானம். அல்லேலூயா. ஒருவேளை இந்த வருஷம் முழுவதும் நீ சமாதானம் இல்லாமல் இருக்க, ஆனா இந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தர் உனக்கு சமாதானக்காரராய் உன்னை வழி நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவரே, உடைய பாதையில எனக்கு சமாதானம் உண்டு. ஆண்டவரே, நான் இனி கடந்து செல்கிற எல்லா பாதையும் எனக்கு சமாதானத்தை தேவன் கொடுங்கன்னு சொல்லி பாருங்க. அவர் சமாதானமாய் உன் கரம் பிடித்து நடத்துவார். அல்லேலூயா. ஒருவேளை நான் வேதனைப்பட்டிருக்கலாம், கண்ணீர் விட்டுருக்கலாம், போராட்டமா இருந்திருக்கலாம், பிரச்சனையா இருந்திருக்கலாம், எல்லாம் இன்னியோடு உடஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. அவர் தேவன் வாக்கு கொடுத்தார், அந்த வாக்கை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். மனுஷன் பொய் சொல்லுவாங்க, ஆனா நம்ம தெய்வம் பொய் சொல்லவே மாட்டார். அல்லேலூயா. மனுஷன் என்ன பண்ணுவான்? மனம் மாறிடுவான், செய்வேன் பண்ணுவேன்னு சொல்லுவான், ஆனா செய்யாம போயிடுவான். ஆனா நம்ம ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த 2024 நீ பட்ட வேதனைகள், கண்ணீர்கள், போராட்டங்கள் எல்லாம் மறைஞ்சு போச்சு. இனிமே நீ என்ன பண்ண மாட்ட? சத்துருக்கு பயப்பட மாட்ட. இனிமே நீ அழவே மாட்ட. அல்லேலூயா. இனி நீ உன் வாழ்க்கையில சந்தோஷம் தான், இனி உன் வாழ்க்கையில சமாதானம் தான், இனி உன் வாழ்க்கையில என்ன பண்ண? ஆசீர்வாதம் தான். ஆண்டவரே, நான் இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, இனி என் வாழ்க்கையில எல்லாமே கர்த்தர் எனக்கு நன்மையை மாத்திரம் செய்வார். அல்லேலூயா. நம்ம இன்னொரு வசனோட வாசிப்போம். எரேமியா 30:8 வாசிக்க கேட்போம். அந்நாளில் அப்படியே மாத்திக்கோ. இந்நாளில் நான் அவன் நுகத்தை என்ன பண்றாரு? உங்களுக்கு பாரமா இருந்த நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு நீ சுமக்கிற பத்தி என்னால சுமக்க முடியல சொல்றாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரை எல்லோரும் என் இடத்துல வாங்கன்னு சொல்ற பத்தியில, உன்னுடைய நுகத்தை, அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு நீ சுமந்து வந்த பாரமான நுகத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? அதை எடுப்பாராம். அல்லேலூயா. உன் கழுத்து மேல் நுகத்தை அவர் எடுத்து உடைத்து என்ன பண்ணுவாராம்? நீ எடுத்து வச்சுட்டு அடுத்தது மறுபடியும் சுமந்துக்குவேன். அவர் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து, அவன் கழுத்து மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று. எத்தனை கட்டுகள், எத்தனை உபத்திரவங்கள், எந்த மந்திரக்கிரியில கட்டுகளா இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? அதை அறுத்து என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இனி சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார், அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. அல்லேலூயா. தேவன் நமக்கு அடிமைத்தனத்தை உடைத்தார். அல்லேலூயா. இன்னும் நம்ம அடிமையா இருக்கவே கூடாது. அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து, உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து கட்டுகளை அறுப்பேன். இன்னைக்கு உன் கட்டுகள் எப்படிப்பட்ட கட்டுகளா இருந்தாலும் கர்த்தர் அதை அறுத்து அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொன்னா ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர் என்ன பண்ணாரு? இதை சொல்லி, அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. இனிமே எவனோ உன்னை அடிமைப்படுத்த மாட்டான், எவ்வளவு உன்னை அடிமைப்பட. ஏன்னா நீ சுதந்திரவாளி. அல்லேலூயா. கர்த்தர் எல்லா அடிமையிலும் கர்த்தர் என்ன பண்ணாரு? இன்னைக்கு உடைச்சிட்டார்.
ஏன்னா எங்க ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? எதற்கும் பயப்படாதவர். அல்லேலூயா. எதற்கும் அஞ்சவே மாட்டார். எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படவே மாட்டார். அல்லேலூயா. அவர் ஒரே ஒரு பார்வை பார்த்தா போதும், உங்களுடைய பிரச்சனை எல்லாம் இனி இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. ஆண்டவரே நீங்க பாருங்கன்னு சொல்லி பாருங்க, பார்த்தா முடிஞ்சு போச்சு. சத்ரு பக்கத்துல வந்து நிக்க மாட்டான். ஐயோ ஆண்டவர் அவன் பக்கத்துல நிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ ஒரு பெரிய தேவன் நமக்கு ஆண்டவர் இருக்கார் பார்த்தீங்களா? வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுமா? எங்க சிரிக்கிறோம்? ஒருத்தருக்கு பயங்கர வியாதி இருக்கும்போது சிரிக்க சொல்லுங்க, சிரிப்பானா அவன்? ஆனா இங்கே ஆண்டவர் சொல்ற பாருங்க, இனி அவர் அவர் உம்முடைய வாயை, அப்படியே வாயை தொட்டுக்குங்க, உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். அல்லேலூயா. இனி உன் வாய் என்ன பண்ணுவார்? சந்தோஷத்தினால் நிரப்புவாராம், கம்பீரத்தினால நிரப்புவாராம். அல்லேலூயா. உன் வாயை திறக்கும் போது பார்க்கணும், என்ன இந்த பொண்ணு சிரிச்சுட்டே இருக்கு, அந்த பையனை ஒரே சந்தோஷமா இருக்கு, அந்த முகத்தை பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையோட முகத்தை பார்க்கணும்னா அவரோட பிரகாசம் உங்க முகத்துல வரும். அல்லேலூயா. யாரெல்லாம் வெட்கப்பட்டு இருந்தீங்களோ உங்க மேல கர்த்தருடைய நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, உங்களுடைய வாயின் நகைப்பினாலும் உன்னுடைய உதடுகள் கம்பீரத்தினாலும் நிரப்புவார். அப்ப இனி கம்பீரமான வார்த்தைகள் மட்டும்தான் உங்க வாயில வரணும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வருஷம் நடத்தினார். அல்லேலூயா. ஆண்டவர் 2025 முழுசும் நடத்தினார். அடுத்த வருஷம் 25 லாஸ்ட் டிசம்பர் வரும்போது பார்க்கணும், எல்லாம் எப்ப பாரு சிரிச்சுட்டே இருக்கணும். எல்லாம் சொல்றேன், ஏபி சபை ஜனங்க பாருங்க எப்ப பாரு சிரிக்கிறாங்க. ஏன்னா தேவன் எப்பொழுதும் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு? நகைப்பையை கொடுத்துருக்காரு, சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு, கம்பீரத்தை கொடுத்துருக்காரு. நம்ம களிப்பை சந்தோஷமாய் கர்த்தருக்கு முன்பாக இருக்கணும். இனிமே நீ அழுது கொண்டீராய். அல்லேலூயா. இனி நீ பயப்படவே பயப்படாத. இனி எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்ம எங்க ஆண்டவரே உமக்கு தெரியாதா? கண் இருக்கா, காது இருக்கா, எல்லாமே அவருக்கு இருக்குங்க. இருக்கிறதுனால உங்களுக்கு கண்ணும் காதும் கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவரே நீர் எனக்கு எல்லாவற்றையும் இனி செய்வீரப்பா, இனி என் பிள்ளைகளை நீங்க பார்த்துக்குவீங்கப்பா, இனி என் துக்கம் முடிஞ்சு போச்சு ஆண்டவரே, இனி என் வாயை ஆண்டவரே உம்முடைய சந்தோஷத்தினால் நிரப்புவீங்க ஆண்டவரே, நகைப்பினால் நிரப்புவீங்க ஆண்டவரே, கம்பீரத்தினால் நிரப்புவீங்க ஆண்டவரே, இனி நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பேன். அப்படியே பக்கத்துல பார்த்து கை கொடுத்து கொடுங்க, இதோடு என்னோட துக்கம் முடிஞ்சு போச்சு, நான் சந்தோஷமா இருப்பேன். அல்லேலூயா. இந்த யோகா பண்ணுவாங்க பாருங்க, யோகா பண்ணி முடிப்பாங்க, ஒவ்வொரு பாயிண்டா பண்ணி முடிச்சிருவாங்க. கடைசியா போனது வச்சுங்களேன், ஒரு சிரிப்பாங்க பாருங்க, அவங்கள பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு வந்துடும். இனி நம்ம துக்கமே படக்கூடாதுங்க, இனிமே சந்தோஷம் தான். ஏனென்றால் தேவன் இம்மட்டமாய் நம்ம நடத்தினார். நான் சொல்லிட்டாரு, இனி அழாத, இனி எதுக்கெல்லாம் நீ பயந்தியா, வியாதிக்கு பயந்தியா, தூக்கி போடு. அல்லேலூயா. பாருங்க, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவருடைய வாய் என்ன பண்ணும்? நகைப்பினாலும் அவர் கம்பீர சத்தத்தினாலும் உன் வாயை நிரப்புவாராம். உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு பாருங்க, அப்படி இனி 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கிற ஜெபம் டிசம்பர் வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது? ஸ்டாப் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. இன்னொரு வசனோட வாசிப்போம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, கர்த்தர் உன்னுடைய எல்லா அக்கிரமம் பாவம் நீ என்னெல்லாம் இந்த வருஷம் பண்ணியோ எல்லாம் என்ன பண்ணார்? உன் ஆக்கினையை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். என்ன பண்ணாரா? உன் சத்துருக்களே உன்னை விட்டு விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர், இஸ்ரவேல் நான் சொன்ன ராஜான்னு சொன்னேன், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி நீ என்ன பண்ண மாட்ட? தீங்கை காண மாட்ட. அல்லேலூயா. அப்படி போகும்போது பாருங்க, வெளில போகும்போது ஆண்டவரே இஸ்ரவேல் ராஜா நீ என்னோட நடுவில் இருக்கிற, நீங்க என் கூட வாங்க, நான் இனி தீங்க காண மாட்டேன், என் பிள்ளைங்க தீங்க காண மாட்டாங்க, என் பிள்ளைங்க வெளில போறாங்க, நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படி சொல்லும் போது ஆண்டவர் தூதர் அனுப்பி ஒவ்வொரு பிள்ளையும் பாதுகாப்பார். அல்லேலூயா. பாரு, இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். பார்க்கவே மாட்டியான். உன் லைஃப்ல காணாது இருப்பாய்னா நீ பார்க்கவே மாட்ட. பாருங்க, அவர் கொடுக்கிற வாக்கெல்லாம் பயங்கரமான வாக்கு கொடுப்பாருங்க. அப்ப ஒருவேளை 2024 நீ தீங்க பார்த்துருந்தீன்னா அதோட இன்னையோட முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. உன்னுடைய எல்லா ஆக்கினையும் தேவன் அகற்றி இஸ்ரவேல் ராஜா உன் நடுவில் இருந்து நீ ஒரு தீங்கும் இனி காணாது இருப்பாய். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி நான் ஒரு தீங்கும் காண மாட்டேங்க. கர்த்தர் எல்லாம் எனக்கு சமாதானத்தை செய்வார், நல்லதை செய்வார். ஏன்னா அவர் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்த்துவோம், நல்லா இருங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இன்னைக்கு எல்லாரையும் வாழ்த்துங்க, நல்லா இருங்க. நல்லா இருங்கன்னு சொன்னாலே நல்லா இருப்பாங்க. அல்லேலூயா.
நம்முடைய வாயின் வார்த்தையின்படியே ஆக கடவுது என்று தேவன் சொல்லுகிறாரு. அவன் நாசமா போயிடுவானா, நாசமா போயிடுவான். நீ நல்லா இருப்பேன்னு சொல்லி பிறகு நல்லா இருப்பான். கர்த்தருக்குள் எப்பொழுதும் நல்லா இருங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் இனி அழாதபடி இருங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் நீங்க பயப்படாத இருங்க. அல்லேலூயா. நம்ம இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 65:19 வாசிக்க கேட்போம். நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து, நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். உங்களை பார்க்கும்போது அவருக்கு இப்ப ஒரே சந்தோஷம். இவ்வளோ நெருக்கமா உட்கார்ந்தா கூட பரவாயில்ல, என்னை நோக்கி பார்க்கறாங்க என் பிள்ளைங்க. அல்லேலூயா. தன் ஜனத்தின் மேல் என்ன பண்ணுவார் அவரு? மகிழ்ச்சியா இருந்து அழுகையின் சத்தமும் இனி அழுகிற சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அப்படி அழுவும் பார்த்தீங்களா, அது கூட கேட்காதான். அல்லேலூயா. அழுகிற சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. இனி நம்ம சபையிலும் கேட்காது, உங்க வீட்லயும் கேட்காது, உங்க பிள்ளைங்கிட்ட கேட்காது, இனி கேட்கவே கேட்காது. அல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் இன்னைக்கு எல்லாம் மூட்டை கட்டுறாரு. சொல்லுவார் தூதனை கொடுத்து, தீங்க மூட்டை கட்டிடு, அழுகையை மூட்டை கட்டிடு, துக்கத்தை மூட்டை கட்டிடு, வியாதியை மூட்டை கட்டிடு, எல்லாத்தையும் என்ன பண்ணு, மூட்டை கட்டி என்கிட்ட கொண்டு வா, நான் எல்லாத்தையும் அக்கினியை கொண்டு சுட்டரிப்பேன். அல்லேலூயா. சத்ருவை அழிக்கும் வரைக்கும் அவர் என்ன பண்ணுவாராம்? இனி அவர் என்ன பண்ணுவார்? சத்ரு அழிக்கும் வரைக்கும் அவர் என்ன பண்ணுவாராம்? காத்திருப்பாராம். இன்னைக்கு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் அப்படியே என்ன பண்ணுவான்? ஒவ்வொரு சத்ருவை பண்ற காரியத்தெல்லாம் மூட்டை கட்டி கொண்டு கொடுத்தோன்னு பண்ணுவாராம், தேவன் எல்லா சத்துரையும் அழித்திருவார். அல்லேலூயா. வசனத்தை வாசிப்போம். நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் ஜனத்தின் மேல் நான் இன்றைக்கும் மகிழ்ச்சியா இருப்பேன். 25 மகிழ்ச்சியா இருப்பேன். அல்லேலூயா. என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியா இருப்பேன். அழுகையின் சத்தமும் இனி நீ அழுகிற சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. இனிமே கேட்கவே கேட்காது. அல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சுப்பார், பரவாயில்ல, 24 பயங்கரமா அழுது டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கப்பா. ஏபி சபையில் இருக்க ஜனங்க இனிமே 2025 அழவே மாட்டாங்க. அல்லேலூயா. அழ மாட்டேன்னு சொல்றவங்களாம் 3 நாளிலே சொல்லுங்க. பரவாயில்ல, தேவன் எல்லாவற்றையும் நோட் பண்ணிக்குவார். இனிமே இந்த பிள்ளை அழாது, இந்த மகன் அழமாட்டாங்க. கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 46:4 வாசிப்போம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் உங்களை என்ன பண்ணுவேன்? அப்படியே தாங்குவாராம். அப்படியே தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். நான் அப்படிதான் இப்ப வரைக்கும் செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். உங்களை இனி சுமப்பேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா. இவ்வளோ பெரிய ஒரு வாக்கு பாருங்க. ஒரு சின்ன 2 எழுத்துங்க, இனி. அவ்வளவுதான். அந்த இனிக்குள்ள எவ்வளோ தேவன் பாருங்க. அவர் வசனத்தையும் அவர் அற்புதத்தையும் தேவன் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் எப்பவுமே கடைசியா நம்ம வாக்கு தத்துவம் எடுப்பேன். அப்படியே தேடி கண்டுபிடிச்சேன். வம்சத்தை எடுப்போமா, சுற்றுப்புறத்தார் எடுப்போமா, ஆண்டவரே நான் என்னத்தை ஆண்டவரை எடுக்கிறது அப்படின்னு பார்த்தா இனி. ஓகே, 2 வார்த்தை தேவன் கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. அதனால அப்படியே என்ன பண்ண, ஒரு விஷயம் அப்படியே எழுந்துக்குவோம். எசேக்கியேல் 28:24 வாசிப்போம். இஸ்ரவேல் வம்சத்தாரை இகழ்ந்த அவர்களுடைய சுற்றுப்புறத்தாராகிய அனைவரிலும், அவருடைய சுற்றுப்புறத்தார், உங்க சொந்தம் பந்தம் எல்லாரையும் என்ன பண்ணுவார் ஆண்டவரே? வாசிப்போம். இனி தைக்கிற முள்ளும், இனி உன்னை குத்துற தைக்கிற முள்ளும், நோ உண்டாக்குற நெரிஞ்சலும் அவர்களுக்கு இராது, உங்களுக்கு இராது. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள். அப்ப இனி குத்துற முள்ளும் நோ உண்டாக்குற காரியமும் இனி உங்க சுற்றுப்புறத்தார் இடத்துல இருக்கவே இருக்காது. கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனம் வாசிக்க போறோம். வெளிப்படுத்தல் 21:4 நாம் வாசித்து நம்ம 2025 போக போறோம். வாசிப்போம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் இன்றைக்கு துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின. எல்லாம் 2024 எல்லாம் முந்தினவை ஒழிந்து போயின என்று விளம்பினது. அல்லேலூயா.
அப்படியே கண்ணை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே இனி எங்க வாழ்க்கையில துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், போராட்டங்கள் ஆண்டவரே, பயங்கள் ஆண்டவரே, துக்கங்கள், கட்டுகள் எதுவுமே ஆண்டவரே இனி எங்கள் வாழ்க்கையில இருக்கவே இருக்காது என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவரே. நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிப்பீராக. 2025க்கு நாங்க போக போகிறோம். கர்த்தர் எங்களோட வருவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என் சாது பால் சுவாமி.